ஹாய் ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் இயற்கையாக பாவக்காய் பந்தலில் வந்திருக்குங்க. அதை பறித்து எடுத்து நம்ம எப்படி சமைக்கிறது, பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு எவ்வளோ நல்லா பாவக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் பொடிசாக நம்ம காயை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கழுவிட்டு நம்ம இது மெலிசா இது மாதிரி நீல சைஸில் கத்தியில் வெட்டுறத விட அருகாமனையில் ஈஸியாக நம்ம இது போல் புதுசாக மெலிசாக நம்ம அரிஞ்சு எடுக்கலாங்க. பாருங்க, இப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம அறுத்து எடுத்துடலாங்க. இது போல் எல்லா காயும் நம்ம ஒரே போல் மெலிசா இது போல் வெட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் உரம் போடாமல் அந்த செடிங்கிறனால எப்படி இருக்குது பாருங்கள். இலை மக்கின இலையும் குப்பையும் தான் போட்டிருக்குறேங்க. சதைப்பற்று போல் இல்லாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ காயை நம்ம வெட்டி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாங்க. இது போல் எல்லா பகுதியிலும் படும்படி கலந்து விட்டுடலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக காய் வதங்கி வருங்க. நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் இருக்குங்க. இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுட்டு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது, நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சைக்கடலை பருப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கிறேங்க. நம்மளுக்கு கடுகு பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்மளுக்கு இந்த பச்சைக்கடலை பருப்பு எல்லாமே பொன்னிறமாக பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாங்க. எனக்கு அதிகமாக வேண்டாம் அப்படிங்கிறக்காக வேண்டி நான் கம்மியாக சேர்த்தி இருக்கிறேங்க. கசப்பு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு கசப்பு கம்மியாக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. இது பொன்னிறமாவில் வதங்க வேண்டியது இல்லைங்க. நம்ம பாவக்காயோடு சேர்ந்து வதங்குறப்ப நல்லாவே இது வதங்கி உங்களுக்கு வந்துடுங்க. இல்லைன்னா கருகி போயிடுங்க ரொம்ப வதக்குனிங்கன்னா. இப்போ இந்த பாவக்காயை நம்ம இது போல் எடுத்துகிட்டு 2 கை வச்சு நல்லா இப்படி புழிஞ்சிங்கன்னா சாறு வெளியே வந்துடுங்க. அப்போ கசப்பு கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள், இது போல் சாறு கீழே விழுகுது பாருங்கள். இது போல் 2 கை வச்சு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாரெலாம் வெளியே வந்துடுங்க. இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. கசப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அது சாறு புளியாமையே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாறு நம்மளுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கசப்பு சாப்பிட விரும்புகிறவங்க அப்படி கூட சேர்த்து வதக்கி சாப்பிட்லாங்க. நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சிறிது மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம போட்டு அது பெசரி வச்சோம் இல்லைங்களா, அந்த உப்பே அளவாக இருக்குங்க. பத்தலைன்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாங்க. அதனால் உப்பு அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. பாவக்காயிலையும் கசப்பு இருக்குது. நம்ம உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கசப்படிக்குங்க, சாப்பிட முடியாது. இப்போ இதை அப்படியே தட்டு வச்சு நம்ம ஒரு மீடியம் சைஸில் தீரியே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலந்து விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு திருப்பி நம்ம இது போலயே தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நம்மளுக்கு வரட்டுங்க. இப்போது திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணி
கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. காரமாக வேணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தனி மிளகாய் தூளும் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கலாங்க. தனியாக குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே சேர்த்தி கூட செய்யலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம இப்போ கலந்து விட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விடாமல் நம்ம இப்போ அப்படியே 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. 1 நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி கலந்துக்கலாங்க. கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய்யோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோ வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாங்க. இது ஒரு நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்குங்க. கசப்புத்தன்மையும் நம்மளுக்கு வந்து நெய் சேர்த்துட்டா வந்து கம்மியாயிருங்க. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து இது போல் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாங்க. நல்லா ட்ரையாக நம்மளுக்கு பாருங்கள், இது போல் உதிரியாக நல்லா ட்ரையாக வந்துருங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக மணமாக கமகமனு நல்லா நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இறக்கலாங்க. இறக்கிட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க. பாருங்கள், சுவையான பாவக்காய் பொரியல் வந்து நல்லா மணமாக சுவையாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு நாம் இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் திரும்ப திரும்ப இதே போல் தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது.